ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 22 வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு 2 உறுதிமொழிகளை கொடுக்கிறார். ஒன்று, என் தாசனாகிய தாவீதின் சந்ததி. அது மாத்திரமல்ல, லேவி கோத்திரத்தை மையப்படுத்தி சொல்லுகிறார். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். எப்படின்னா, நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல என்று சொல்லிவிட்டு, தாவீதின் சந்ததியையும் லேவியரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வெளிப்படையாக பார்த்தால் இருவேறு காரியங்களை சொல்லுவது போல இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் தான் காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீது சந்ததி என்று சொல்லுவது பெருக்கத்தை தருகிற சந்ததி. பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போன்றது. இந்த தாவீது சந்ததி ஏன் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போன்றது என்றால், ஆளுகை செய்கிறது. இந்த ஆளுகை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆளுகை செய்கிறவர்களாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்ட பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். தானியேல் அதைத்தான் சொல்லுகிறார். அப்ப அந்த நட்சத்திரங்களை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், பிரகாசிக்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், மேன்மையானவர்கள் என்பதையெல்லாம் அது குறிக்கிறது. அது தாவீதின் சந்ததி. லேவியர் என்று சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிற காலம், அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் காலம். மணல் அளக்கப்படாதது போல. அப்படின்னா லேவியர், ஆசாரியன் என்பது செலக்டிவான பர்சன்ஸ், செலக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் லேவியர் என்பது தேவனுடைய வேலையை செய்கிற எவரா இருந்தாலும் அவர்களை கர்த்தர் பார்ப்பது லேவியராக தான் பார்க்கிறார். அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாக தான் பார்க்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு சின்ன வேலை செய்தாலும் அவன் லேவியன். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு சின்ன காரியத்தை நடப்பித்தாலும் அவன் லேவியன். அப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும், அதாவது ராஜாக்களாய் இருக்கிற தாவீதின் வம்சமும், ராஜ வம்சத்தில் வந்த தாவீதின் வம்சமும், லேவி கோத்திரத்தில் வந்த ஆசாரியனும். அப்ப 2 பேர் அபிஷேகத்தை கடைசி நாட்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்றா, ஆண்டவர் 2 காரியங்களையும் 2 விதமான ஜனங்களையும் ஏற்படுத்த போகிறார். அவர்களை வர்த்திக்க பண்ண போகிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அவர்களை மேன்மையாய் வர்த்திக்க பண்ணும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நட்சத்திரங்களாகவும் கடற்கரை மணலை போல திரளாகவும் நம்மை வர்த்திக்க பண்ண அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு நாம எங்க இருக்கிறோம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம எந்த காரியத்தில் இருக்கிறோம்? ஆசாரியனா இருக்கிறோமா? லேவி கோத்திரத்தில் பெருகி இருக்கிற ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? அல்லது ஆளுகை செய்கிற ராஜாக்கள் வம்சத்தை சார்ந்தவர்களாய் இருக்கிறோமா என்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொன்னால்தான் நமக்கு தெரியும்.
ஏனென்றால் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை, அழைப்பை, திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். நீங்கள் இந்த மாவட்ட ஆளுகை செய்கிறவர், மாநிலத்தை ஆளுகை செய்கிறவர், உங்கள் நகர்களை ஆளுகை செய்கிற. இப்போ உலகத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. கவுன்சிலர், பிரசிடென்ட், அப்புறம் அந்த நகராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், இப்படியெல்லாம் பல பிரிவுகளை பூமியில வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் எம்பிகள், இப்படி பல காரியங்கள், பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் பரலோகம் அது எப்படி வைத்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் என்பதை பேதுருவும் சொல்லுகிறார், யோவானும் சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய சமூகத்துல ஆளுகை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். அப்படி என்றால் நீங்க உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஒரு ஆளுகை செய்கிற குறுநில மன்னராக இருக்கலாம், அல்லது ஆளுகை செய்கிற முக்கியத்துவம் வாய்ந்த சில அமைச்சர்களாக இருக்கலாம், சில பிரதிநிதிகளாக இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் ஆண்டவர் உங்களை வைத்து பயன்படுத்தலாம். ஒரு சிலரை கர்த்தர் லேவி ஊழியத்திற்காக அழைத்திருப்பார். இந்த லேவி ஊழியத்தினுடைய வேலை ஆசாரிய ஊழியம் மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, பிரகாரத்தை, இவைகளெல்லாம் சுத்தம் பண்ணி, தண்ணி தொட்டியில தண்ணீரை நிரப்பி, பலிகள் செலுத்தப்படும் போது அந்த பலிகளை அடித்து, பலிகளை செலுத்தி, அதன் இரத்தத்தை எடுத்து பத்திரப்படுத்தி, ஒன்று அதை உடன்படிக்கை பெட்டி மேல தெளிக்க வேண்டியது ஆசாரியர் தெளிப்பார், மற்றபடி அது பலிபீடத்திற்கு அடியில் ஊற்றப்படும். இப்படியெல்லாம் ஆசாரியருக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை அத்துணையும் ஆசாரியன் தான் செய்ய வேண்டும். அந்த லேவி கோத்திரம் தான் செய்ய வேண்டும். இப்ப லேவி கோத்திரத்தில் இன்னும் நிறைய வேலை இருக்கு. தூபங்களை கலக்கி கொண்டு வந்து கொடுப்பது, அப்பங்களை சுட்டு புதிதான அப்பங்களை கொண்டு வந்து அடுக்குவது, எண்ணெயில் அதாவது விளக்கில் திரி கருகி போயிருந்தால் அதை ஆசாரியன் அதை துண்டித்து எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி திரியை பெருக பண்ணி அந்த விளக்கு அணையாமல் காப்பது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இது ஆசாரிய ஊழியத்தில் இருக்கக்கூடிய லேவியர்கள் செய்ய வேண்டியது. முன்பெல்லாம் லேவியர்களுக்கு என்ன வேலை? மரங்களை வெட்டி கொண்டு வர வேண்டும், தண்ணீர்களை கொண்டு வந்து ஊற்ற வேண்டும், இதெல்லாம் இருந்தது. அதற்கு பின்பு அடிமைகள் கிடைத்த உடனே அந்த வேலைகள் எல்லாம் அடிமைகளை வைத்து வேலை வாங்கினார்கள். ஆனால் அடிமைகள் இல்லாத காலத்தில் லேவியர்கள் தான் அதை செய்வார்கள். அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது, ஒரு சின்ன வேலை செய்தாலும் நான் கர்த்தருக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போல, நாம் எந்த ஊழியத்தில் இருக்கிறோம், எந்த நிலையில் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தான் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களா அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பதை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த பூமியில நாம சில அதிகாரிகளாக இருப்போம், அரசாங்க அதிகாரிகளாக மேன்மைப்பட்டவர்களாக இருப்போம். ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருப்போம். அதே போல ஊழியத்துல சில ஊழியங்கள், ஜெப ஊழியம் இருக்கும், வேத வசனத்தை விளக்கி சொல்லுகிற ஊழியங்கள் இருக்கும், கைப்பிரதி ஊழியங்கள் இருக்கும், ஜெபநடை ஊழியங்கள் இருக்கும். இப்படி ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய திரள் கூட்டத்தை நீங்கள் காண முடியும். இப்போ ஒரு வட்டாட்சியர் அல்லது ஒரு கலெக்டர் இப்படி எடுத்துக்கொண்டால்
ஒரு சில 1000 பேரை நீங்கள் காட்டலாம், ஒரு சில ஆயிரங்கள். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கில் அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கில் இருக்கிறது கஷ்டம். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லட்சக்கணக்கில் இருப்பது கஷ்டம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் முக்கால்வாசி, அதாவது 99.9% மக்கள் ஆண்டவருக்கு ஏதாவது விதத்துல ஊழியம் செய்கிறார். ஏதாவது விதத்துல. ஏன் அந்த 0.1% நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, எதிலுமே கலந்து கொள்ளாத ஒரு சின்ன சிம்பிள் கூட்டம் எங்கேயாவது இருக்கத்தான் செய்யும். இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், கொடுப்பதில், ஊழியத்திற்கு கொடுத்து தாங்குவதில் ஒரு கூட்டம் இருக்கு. அது எப்படி கொடுக்கும்னா, கட்டாயத்தினால அல்ல, விசனத்தினால அல்ல, மன உற்சாகமாய் ஊழியத்திற்கு கொடுக்கும். ஒரு சமயம் ஒரு பெரிய சபையில் நாங்கள் இருந்த பொழுது, அந்த சபையில ஒரு பெரிய கட்டிடத்தை அவர்கள் வாடகைக்கு எடுத்திருந்தார். அதாவது அந்த கட்டிடம் என்னன்னா, கட்டி பூசாம அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம். ஏன்னா இங்க பெரிய சர்ச் கட்டணும், அதற்காக அந்த கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருந்தார். அந்த வாடகை ரொம்ப சொற்பம் தான். ஆனா அது சிட்டியினுடைய மெயின்ல இருக்கு. அது இந்த பூசி இருக்காது, ஒன்றும் இருக்காது, கஷ்டம்தான். அதில் கைப்பிடி எல்லாம் சில இடத்துல இருக்காது. அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி அந்த இடத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்த பொழுது, அது ஒரு குறைந்த வாடகை தான். அதை எடுத்த மாத்திரத்தில் விசுவாசிகள் சிலர் போட்டி போட்டு கொண்டு வந்து, பாஸ்டர் அந்த வாடகையை நான் கொடுக்குறேன், அது எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அப்போ பாஸ்டரும் அவங்ககிட்ட சொல்லிட்டார், இத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்கணும், நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுல ஒரு அம்மா, ஒரு சாதாரண வேலை செய்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா அதோடைய வருமானத்தில் ஒரு முக்கிய பங்கு, அது அந்த பணம் அது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, அந்த இடத்துல இருந்து வெக்கேட் பண்ணி புதிய இடத்திற்கு வந்த பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், அந்த பணத்தை நான் என்ன செய்வது? அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆமா, ஏன்னா நான் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால கர்த்தரனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். வேலையில உயர்வு, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம், இதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இதை என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாங்கள் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தோம், நீங்கள் இதை ஒரு மிஷனரியை தாங்கலாம். இந்த படம் ஒரு மிஷனரிக்கு தாங்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது, நீங்கள் ஒரு மிஷனரியை தாங்கலாம். உடனே அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அதை பாஸ்டர்கிட்ட போய் எப்படி பேசினாங்க என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அவங்க கேட்டதுக்கு ஆலோசனை சொல்லி முடித்து விட்டோம், அவ்வளோதான். அப்போ சிலர் பாருங்க ப்ரேயர் வாக் போவாங்க, சிலர் பாருங்க ட்ராக்ஸ் எடுத்துட்டு ஊழியத்துக்கு போவாங்க திருவா, சிலர் பாருங்க பாட்டு ஆராதனை நடத்துவாங்க, சிலர் பிரசங்கிப்பாங்க, சிலர் சபையை சுத்தம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எந்த கணக்கில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் லேவி கணக்கில் வருவார்கள், லேவி என்ற கோத்திர கணக்கில் வருவார்கள். ஐயோ நாங்கள் லேவி இல்லைங்க, நீங்கள் லேவி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டா நீங்கள் லேவி என்று அழைக்கப்படுவீர்கள். அப்போ ஆசா இவரை விட, ராஜாக்களை விட, அதிகாரிகளை விட லேவியர்கள் அதிகம். ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு அதிகாரி இருக்கலாம், இருப்பாங்கன்னு சொல்ல வரல, இருக்கலாம். ஆனால் அந்த 100 பேர்ல கண்டிப்பா ஒரு 10 to 50 பேர்
அந்த சபைக்கு உறுதுணையான ஊழியத்தில், கொடுப்பதில், ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடுவதில் முக்கால்வாசி மக்கள் அதில் தலையிட்டிருக்கலாம். ஏதோ 1-2 மிஸ் ஆகலாம். 1-2 நான் கொடுக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிறது, நான் செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை தாயா எனக்கு ரெஸ்ட்டு, அன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி சிலர் அன்னைக்கு சாப்பிட்டும் சாப்பிடாமலையும் ஊழியத்துக்கு ஓடிடுவாங்க. சில கிராமங்களை தத்தெடுத்து இந்த கிராமங்களில் போய் செபித்துட்டு வர்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு, ஒரு பெரிய திரள் கூட்டமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய திரள் கூட்டமே மதியானம் சாப்பிட்றவங்களோ சாப்பிடலையோ அரை வயிறு சாப்பாடு ஓடிடுவாங்க. ஓடி அன்னைக்கு இந்த கிராமத்தில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவர் எப்படியாவது அந்த மக்களை ரட்சிக்கணும், அந்த மக்களுடைய வியாதியிலேருந்து அந்த மக்களை காப்பாற்றணும். இது அந்த மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இதை மக்களுக்கு அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இவர்கள் அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறதை பரலோகம் கேட்டு பரலோகம் அவர்களுக்கு இறங்கும். இதான் உண்மை. அப்போ நம்முடைய வாழ்வில் நம்மை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார், நம்ம இந்த நாட்களில் வர்த்திக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். நட்சத்திரங்களாக, அளக்கப்பட முடியாத மணலாக கர்த்தர் நம் சந்ததியை உயர்த்துவார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த சந்ததியினுடைய மேன்மையான காரியங்களில் நாம் இருக்கிறோம். நம்மை எந்த விதத்திலும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்த முடியும். நீங்கள் ஆண்டவரிடத்துல என்ன காரியங்களை செய்கிறீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக எதை செய்தாலும் உங்களை கர்த்தர் ஒரு லேவியனாக, ஒரு ஆசாரிய கூட்டத்தின் மக்களாக கர்த்தர் உங்களை பார்ப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை ராஜாக்களின் கூட்டமாக பார்ப்பார், உங்களை பெருக பண்ணுவார், மேன்மையான காரியங்கள் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பெற்று அனுபவியுங்கள். ஆமென். ஆமென்.